இதுவெல்லாம் கடும் கொந்தளிப்பை மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற விஷயம்தான். இதை நாம் திட்டமிட்டு அறிவித்து செய்யாமலே மக்களே பெரிய அளவில் போராடுவதற்குரிய அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் அது ஏன் நடக்கலை என்று கேட்டால் அதைவிட பெரும் பாதிப்பு அவர்களை நெருக்கி கொண்டிருக்கிறது. இப்போ இன்னைக்கு மதியம் அவங்க சாப்பிடணுமே, இரவு சாப்பாடு சாப்பிடணுமே, ஹாஸ்பிட்டலில் பிள்ளைக்கு மருத்துவம் பார்க்கணுமே, மருத்துவம் பார்ப்பதற்காக வேண்டி பிள்ளையை அழைத்து கொண்டு உறவினர்கள் நோயாளிகளை அழைத்து கொண்டு அவங்க 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் பயணம் பண்ணணுமே. இவை எல்லாவற்றுக்கும் அவங்களுக்கு பணம் தேவை. கையில் இருக்கிற பணம் செல்லாதுன்னு அறிவித்த பிறகு அந்த பணத்தை தேடி அடிப்படை வாழ்வாதாரமே ஒரு பெரிய கேள்விக்குறியாகி நிற்கிற காரணத்தினால இதை சகித்து கொண்டு வேற வழி இல்லை, அதை பிறகு பார்ப்போம், இன்னைக்கு உள்ள வயிற்று பசியை தீர்க்கிறதுக்குரிய வேலையை பார்ப்போம்னு மக்கள் அமைதி காத்திருக்கிறாங்க. அதனால் இப்போ நாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று மக்களை திரட்டுவதற்குரிய மக்களை ஒன்று சேர்ப்பதற்குரிய சூழல் இல்லை. சொன்னால் அறிவித்தா மக்கள் கூட தான் செய்வாங்க, அதில் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அங்கேருந்து கிளம்பி வரணுமே, பஸ்ஸுக்கு பணம் வேணுமே, அதுக்கு உணவுக்கு பணம் வேணுமே, எல்லாம் தட்டுப்பாடாக இருக்கிற காரணத்தினால அந்த காரியங்கள் நடைபெறவில்லை. போஸ்டரு மற்ற எதுவுமே செய்ய முடியல, எல்லாம் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறது. இந்த சூழல் மாறும் பொழுது கண்டிப்பாக மக்களிடத்தில் இந்த கொந்தளிப்பு வேற வகையில் வெளிப்படும்.